ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதிவில் ஒரே ஒரு மந்திரம் சொல்லிக்கிறேன். அந்த மந்திரத்தை சாயப்பாவோட மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்கள் காலை வேலையை நீங்கள் தொடங்கும் பொழுது வியாழன் வரமாக சாயப்பா நீங்கள் கேட்டது அனைத்தையும் 8 நாளில் நிறைவேற்றி கொடுப்பார். 8 நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கணும்னா இந்த பதிவு முழுவதுமாக கேட்டுட்டு உங்களோட காலை வேலையை தொடங்குங்க. என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கி மிகவும் அற்புதமான நாள், வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமையில் வாரத்தில் ஒரு நாள், இந்த வியாழக்கிழமையில் சாயப்பா நமக்காகவே இந்த ஒரு நாள் நம்ம என்னென்ன தேவையோ, நம்மளோட கடன் பிரச்சனை, அதே போல் திருமண தடை, கல்வியில் தடை, உடல்நல பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, இது போல் அனைத்து காரியங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காக நமக்காக ஒதுக்கிய இந்த ஒரு நாளில் வியாழக்கிழமையில் நீங்கள் கேட்டு உங்களுக்கு வேணும் அனைத்து வரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண, வீடு வாசல் அனைத்தையும் சுத்தப்படுத்திடுங்க. குளித்து முடித்துட்டு பூஜை அறையில் போய் சாயப்பா மேடை பலகையை சுத்தப்படுத்திட்டு அப்பா சிலை அல்லது ஃபோட்டோவை சுத்தப்படுத்திடுங்க. நல்லா பன்னீர் அல்லது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வெள்ளை துணியில் தொடச்சி நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. அதன் பிறகு சாயப்பாவுக்கு ஒரு மஞ்சள் நிற ஆடை அணிவிச்சிருங்க. மஞ்சள் நிற மலர் அல்லது மாலை போடுங்க. அப்பாவுக்கு சந்தனம், குங்குமம் பொட்டு வச்சுருங்க. 2 தீபம், 5 குத்து விளக்காக இருந்தால் 5 திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இல்லையா அகல் விளக்காக இருந்தால் 2 தீபம் நல்லெண்ணெய் அல்லது பசுமை விட்டு தீபம் ஏற்றி ஒரு கிளாஸ் நீங்கள் பசும் பால் இருக்குது இல்லைங்களா, இல்லையா பாக்கெட் பால் வாங்கி காய வச்சு ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு அதில் வச்சுருங்க. அப்பாவுக்கு ரொம்பவும் மிகவும் விருப்பமான ஒரே ஒரு கைப்பிடி அளவு டைமண்ட் கற்கண்டு, உங்களால் முடிஞ்ச எந்த பிரசாதம் வைக்கலாம். சிம்பிளாக வச்சாலும் சரிங்க, ஒரு பிரசாதம் கற்கண்டு வச்சுருங்க. அப்பாவுக்கு 2 வெற்றிலை பாக்கு, அதில் 11 ரூபா நாணயம் வச்சுருங்க. 10 ரூபா 1 ரூபா வச்சுருங்க. பூஜை முடிந்த பிறகு அந்த நாணயத்தை எடுத்து சாயப்பா உண்டியலில் போட்டுருங்க. சாயப்பாவின் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம சீரடி சாய்நாதரோட திருவடி, சாயிநாதர் திருவடியே, சம்பத்தளிக்கும் திருவடியே, நேயம் மிகுந்த திருவடியே, நினைத்ததளிக்கும் திருவடியே, தெய்வ பாபா திருவடியே, தீரம் அளிக்கும் திருவடியே, உயர்வை அளிக்கும் திருவடியே, உந்தன் அற்புத திருவடியே. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து வீட்டில் இருக்கவங்க அனைவருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. அப்பாவுக்கு இது போல் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நிகழும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.